Hi friends, hello, welcome back to our cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த கலர்ஃபுல் ரெசிபி வந்து ஓணம் ஸ்பெஷல் கேரளா ரெசிபிங்க. இதுதான் பீட்ரூட் பச்சடி. இது ஓணம் சத்யால ஒரு முக்கியமான ரெசிபி. வாங்க இந்த பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை ஸ்கின் பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய், இது கூட ஒரு சின்ன பல் இஞ்சி ஆட் பண்ணி மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் ஆன் பண்ணி நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை போட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப தேவைப்படாது, 1/2 கப் போதும். பீட்ரூட்லேருந்தே தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 5 to 10 மினிட்ஸில் நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கடாயை ஆன் பண்ணி தாளிப்பு போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கேரளா ரெசிபினால நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்க போகிறோம். 2 to 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்ச பச்சை மிளகாய், சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயில் எசன்ஸ் இறங்கினதும் தாளிப்பு நிறுத்திடலாம். அடுத்து நம்ம ஒரு கப் தயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். பீட்ரூட் கலவை நல்லா ஆறுனதுமே தாளிப்பு போட்டுட்டு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கலர்ஃபுல்லான பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஓணத்துக்கு இந்த சிம்பிளான ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஓணம். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பாய்.